தோன்றிய பொருளுமாகி வேதியாய் அகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி ஓதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நான் அந்த இடத்தை சொல்லவில்லை. நான் காப்போத்த சாதாரண தரம் எழுத வேண்டியது 1990ஆம் ஆண்டு. ஆனால் 90ஆம் ஆண்டு நாட்டிலே ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக பரீட்சை எழுத முடியவில்லை. இருந்தாலும் நான் அப்போது காட்டில் அப்போ அந்த காலத்தில் இந்த அதிபராக இருந்த விஜயரட்னம் சேர்ந்தவர்கள் அவரிடம்தான் அந்த அனுமதி பத்திரங்கள் எல்லாம் இருந்தது, அனுமதி அட்டைகள் பரீட்சைக்கு. நான் ஒருவன் தான் போய் அந்த பரீட்சைக்கு நான் தோற்றியிருந்தேன் 90ஆம் ஆண்டு கனிஷ்ட அந்த கோட்டைமலை கனிஷ்ட வித்தியாலயத்தில். அப்போ என்னுடைய நான் பெருமைக்காக சொல்லவில்லை. காசில் ஒரு மகா அலெக்சாண்டர் என்கிற ஒரு திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட கொடுத்து காசை எல்லாம் கொடுத்து நீங்கள் ஆட்களை எல்லாம் செலக்ட் பண்ணி எடுங்கன்னு சொன்னால் மகா அலெக்சாண்டர் ஒரு கதாநாயகன் அந்த படத்தில். அந்த மகா அலெக்சாண்டருக்கு இருக்கக்கூடிய சில பண்புகளில் இந்த தூர நோக்கு, விஷன், தூர நோக்கு, இலட்சிய நோக்கு மிக முக்கியமான ஒன்று. மற்றது அவர்கிட்ட இருந்த அபார சக்தி. தம்பி சொல்லணும் சொல்லிக் கொடுங்க. என்னுடைய சகை நண்பர்கள் எல்லாருக்கும் தோழி என்று சொன்னால் தோடு இருக்கிறார்கள் மட்டும்தான் ஓடி போய் அந்த கதிரை இருக்கணும். ஒரு ஆள் நின்றுவார், ஒரு ஆள் இங்கே வரும். சரியாண்டி அந்த தம்பியை கதிரை எடுத்தாங்க பிடிக்க போட்டிங்க. சரி சரியாண்டி. அப்போ என்னுடைய சகை நண்பர்கள் அனைவருக்கும் கூந்தல் இருக்கு என்று சொன்னால் கூந்தல் இருக்கிறார்கள் மட்டும் ஓடி போய் அந்த இடத்தை இடிக்கப்படும். சரியாண்டி, பக்கத்தில் இடிக்கப்படாது. என்னுடைய சகை நண்பர்களுக்கு இப்போ நான் எப்படி தலைவராக இருக்காருண்டா அவர்கள் நமக்கு தனிப்பட்ட இதுலாம் காட்டாம மாட்டி கொடுக்காம அவரோட சேர்ந்து செயற்படணும். நம்ம வந்து செய்யணும். அதோட எல்லார கருத்தும் முன்னுக்கு வரணும்னு அவங்க விரும்புவாங்க. சில பேரை கருத்தை மட்டும் எடுக்காமல் அவ்வளோ பேரை கருத்தை ஆலோசித்து அதில் சிறந்த கருத்தை எடுத்து செய்வாங்க. மற்றவங்க கருத்தை நண்பர்கிட்ட இருக்க வேண்டிய அல்லது இருக்கிற ஒரு நல்ல பண்பை ஆறாவது விஷயங்களை வந்து நம்மள்ட்ட முகத்துக்கு நிறைய நம்மள்ட்ட சொல்லணும். ஒரு நல்ல நண்பர் சொல்லுங்க. நீடா இனி கோபப்படக்கூடாம ஜாஸ்தி சண்டை தானேடா வந்து உனக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லுவோம். சரியா? நீ மச்சான் அம்மாட்ட சொல்லாமல் போறியாண்டா வழியால் அங்கே தெரியலையாண்டா. எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட்டாக புரிந்துணர்வு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். புரிந்துணர்வு சொன்னேன்னா இப்போ நம்ம அவ்வளோ மாணவ தலைவர்கள் பிள்ளைகள், அதாவது நம்மளோட ஜூனியர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட உணர்வுகள், அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சு நேர்மையும் ஒரு உண்மை தேவையும் இருக்கணும். தான் முன்னுக்கு நிற்கிற ஒரு ஆள் அவர் வந்து தண்டை குழுக்கு அவங்க சொல்ற கருத்துக்களை
கேட்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியாத ஒரு பிள்ளை தவறு செய்யும்போது அதை பெரிய ஒரு இதாக செஞ்சு அந்த ஒரு ஏற்றதால் சேர்த்து சிறந்த திட்டமிடலின் மூலமாக அந்த பணத்திலையும் சமத்துவமாக ஏற்றுக்கொண்டு சிறந்த திட்டமிடலில் உண்டாகும். ஆலோசனைகள் வழங்குவதற்காக வருகிறது நன்றியோடு இந்த பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்ந்த நன்றி கலந்துடன் பாராட்டி நன்றி சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருந்த நம்மளோட சார் ஜெயநாதன் சாருக்கு தேங்க்யூ. அடுத்தது தாசன் சாருக்கு தேங்க்யூ. எங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு தந்ததுக்கு. இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வந்து எங்களை வந்து ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்து படிப்பிச்சு கதைச்சி அறிமுகப்படுத்தாமல் கேம்ஸ் வச்சு எங்களை கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்கி கொஞ்சம் ஹாப்பியாக அந்த செஷன் எங்களுக்கு போச்சு. அதோட தலைமைத்துவம் உண்டா என்ன மாணவ தலைமை டிபிசி சென்டர் தாசன் நமக்கு மாணவ தலைவர்